வணக்கம் மக்களே, வெல்கம் டு மும்பை ஃபிளாவிஸ் டைரியின் அன்பு வணக்கம். இந்த தீபாவளிக்கு மும்பை ஸ்பெஷல் மோத்தி லட்டு தாங்க செஞ்சு காட்ட போறேன். அதாவது மோத்திச்சூர் லட்டு அப்படின்னு சொல்லலாம். ஜூஸியா, செய்முறை வந்துட்டு ரொம்ப ஈஸிங்க, டேஸ்ட்டு காஸ்ட்லிங்க. சரி வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மோத்திச்சூர் லட்டு பண்ணுறதுக்கு நான் 400 கிராம் கடலை மாவு எடுத்துருக்கிறேன். ஏற்கனவே 400 கிராம் கடலை மாவு நான் அளந்து தான் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ஜலிப்பில் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம், கட்டை இல்லாமல் ஜலிச்சு எடுத்துக்கலாம். மோத்திச்சூர் லட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. மும்பையில் ரொம்ப ஸ்பெஷல். நம்ம ஊர்லேயும் கிடைக்குது, இப்போ எல்லா பொருளுமே எல்லா இடத்துலையும் கிடைக்குது. ஆனாலும் இங்கே கொஞ்சம் ஸ்பெஷலாக தாங்க இருக்கும். இப்போ நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. நீ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரே அடியாக சேர்த்துட்டோன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும் மாவு. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டை இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மெதுவாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விஸ்க் இருந்தால் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் தின்னாவே இருக்கணும். அப்போ தான் பூந்தி வந்து கரெக்டாக விழும். இப்போ இதே கவரில் பாருங்கள், ஒரு கெட்டியான கவர் எடுத்துருக்கிறேன், ஒரு குழி கரண்டி எடுத்துருக்கிறேன். இப்போ அந்த கவரில் வந்துட்டு ஒரு 4 கரண்டி மாவு ஊற்றிக்கலாம். மாவு ஊற்றிட்டு ஒரு ரப்பர் பேண்டால் நல்லா டைட்டாட்டு கவர் பண்ணிக்கலாம். மாவெல்லாம் அப்படியே கீழே கொஞ்சம் வலிச்சு விட்டுருங்க, இல்லை மேலே ஒழுகிட்டு இருக்கும். இது ரொம்ப ஈஸி மெத்தடு. இப்படியே நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லைனா நம்ம குழி கரண்டியும் யூஸ் பண்ணலாம். எப்படி வேணாலும் பூந்தி கரண்டி வச்சுருக்கிறவங்க பூந்தி கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக ரப்பர் பேண்ட் போட்டாச்சு. இந்த ஓரத்தில் சின்னதாக கட் பண்ணிடலாம். ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, ஒரு நீடில் அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும். இப்போ சூடான ஆயிலில் நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு சைடில் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள், மொத்தத்தில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மாவெல்லாம் வெளியில் வந்துடும். இப்படி எல்லா இடமும் அப்படியே சுற்றி சுற்றி விட்டுருங்க. அவ்வளவுதாங்க, நிறைய போட வேண்டாம், லைட்டாக கொஞ்சம் மட்டும் இப்படி மேலாட்டில் இப்படி பொங்கி வருது பாருங்க, அவ்வளோ மட்டும் போதும். இப்போ எல்லா இடமும் போட்டு அப்படியே எடுத்தாச்சு. ரொம்ப மொறுன்னு ஆகக்கூடாது. அப்படியே அந்த ஆயிலோட சலசலப்பு குறைஞ்ச உடனே எடுத்துடணும். ரொம்ப மொறுன்னு போட்டுட்டோன்னா அப்புறம் வந்துட்டு சர்க்கரை வந்துட்டு உரியாது. இப்போ அப்படியே ஒரு டிஷ்யூவில் போட்டுடலாம், இல்லைனா எண்ணெய் வந்துட்டு நிறைய இருக்கும். இப்போ அந்த குழி கரண்டியில் மேலே போட்டுடலாம். மேலே போட்டுட்டு அப்படி கரண்டியை வந்துட்டு அப்படியே லேசாக அங்கே இங்குமா அசைச்சி விட்டுறலாம். இந்த கரண்டி வந்துட்டு ஒவ்வொரு தடவை போடும்போதும் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா மாவு சரியாக விழாது, இல்லைனா வாலாக விழுந்துடும். இதே மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க, டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஜலிப்பில் போட்டிங்கன்னா எண்ணெய் சீக்கிரமே வடிஞ்சிரும், ஈஸியாக இருக்கும். இப்போ நான் மொத்தமாக இங்கே பாருங்கள், நான் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். இது நமக்கு மோத்திச்சூர் லட்டுக்கு வந்து ரொம்ப பொடிசாக வேணும். இது மிக்ஸி ஜாரில் போட்டு 2 சுற்று சுற்றி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எந்த மெத்தடில் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். கவரில் வேணாலும் பண்ணிக்கலாம், இல்லைனா குழி கரண்டியில் வேணாலும் பண்ணிக்கலாம். நமக்கு எது ஈஸியோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் பொடிச்சு எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப மாவாகவும் இருக்கக்கூடாது, கொரப்பாக இருக்கணும். இப்படி இருந்தால் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், சீக்கிரமாக சர்க்கரை பாகில் ஊறிடும். இப்போ நான் 2 கப்பு வந்து சர்க்கரை எடுத்துருக்கிறேன், சீனி எடுத்துருக்கிறேன். 1 கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். இதுக்கு பாகு எல்லாம் எதுவும் தேவையில்லை, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கேசரி கலர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதில் நான் கலந்து விட்டுருக்கேன். ரெட் கலரு. ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன். நான் ஏற்கனவே சர்க்கரை போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன், அதனால 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் சர்க்கரை போடலைன்னா 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ கொதிச்சதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பூந்தியெல்லாம் போட்டுடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த சர்க்கரை தண்ணியெல்லாம் அப்படியே கொஞ்சம்
ட்ரை ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து பூசணி விதை போட்டிருக்கிறேன். உங்களுக்கு எந்த விதை வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக கிடைக்குதோ அது நீங்கள் வாங்கிக்கோங்க. வெள்ளரிக்காய் விதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் அப்படியே சர்க்கரை வந்து ட்ரை ஆகிடுச்சு. இது மேலே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன். 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா லேசாக ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு நம்ம லட்டு பிடிச்சிடலாம். ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்படி பூசணி விதை வேணால் எக்ஸ்ட்ரா வைக்கணும்னா வச்சுக்கோங்க, இல்லைனா அதே கூட போதும். பார்க்க சூப்பராக தான் இருக்கும். சாஃப்டான மோத்திச்சூர் லட்டு ரெடி மக்களே. நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி லட்டு ஈஸியாக வீட்டில் செஞ்சு சாஃப்டாக இந்த தீபாவளிக்கு செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே.